ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா நான் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய விடியலில் உனக்கான உதவி யாரிடத்திலிருந்து கிடைக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகின்றது, எதுவெல்லாம் உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான நேரத்தில் உன் வராகி அம்மா உனக்கு தரக்கூடிய விஷயம் என்னவென்று தெரிந்து கொள். ஒரு வயதான ஒருவரால் நாளை விடிகளில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் ஒன்று நடக்கப் போகின்றது. இவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர், உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற பல நல்ல விஷயங்களுக்கு காரணமானவர். அப்பேற்பட்ட ஒருவரிடத்திலிருந்து உனக்கான உதவியை உன்னால் பெற முடியும் என்றால் அதை நிச்சயமாக என் குழந்தை நீ தவிர்க்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் இதனை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை கொடுத்திருந்தாலும் நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இவர் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த நல்ல விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒரு வயதானவர் உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல சந்தோஷங்களை இத்தனை நாளும் உனக்கு மீட்டு கொடுத்தவர் என்றால் அவர் யார் என்று தெரியாமல் நீ சென்றுவிட முடியுமா? நிச்சயமாக இவரை யார் என்று என் குழந்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இவரால் உன் வாழ்க்கையில் என்ன நன்மைகள் நடக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் என் குழந்தைகளுக்கென நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக பெற்று கொண்டு தான் இருக்கின்றாய். அதை ஒருபோதும் இல்லை என்று மறுத்துவிட முடியாது, நீ இல்லை என்று சொல்லிவிடவும் முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கை கொண்டு நாம் இந்த வாழ்க்கையில் எதை கேட்டாலும் அதை நமக்கு தெய்வம் கொடுக்கும் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே. நாம் என்ன வேண்டி நின்றாலும் அதை தெய்வம் நமக்கு நம் கைகளில் கொடுக்கும் என்பது நீ அங்கு அறிந்த விஷயம்தானே. அப்படி இருக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயக்கம் காட்டிவிடக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே உன் மனதை என் மீது செலுத்து. ஏனென்றால் பல விஷயங்களை உனக்கு நான் தான் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை உன் அம்மா ஒளிவு மறைவில்லாமல் உன் முன்னால் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்பொழுது அதை ஒருபொழுதும் நீ வேண்டாம் என்று என்னிடத்தில் சொல்லிவிட முடியாது. இது நடக்காதோ என்று நீ பகிர்ந்த விஷயங்கள் எல்லாமே இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது. இத்தனை நாளும் என் குழந்தைக்கு எதுவெல்லாம் மனதிற்குள் அதிகமான காயங்களை ஏற்படுத்தி கொடுத்ததோ அதுவெல்லாம் இனிமேல் உனக்கான சந்தோஷத்தை ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து உன் கைகளில் தரப்போகின்றது. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை என்ற ஒன்று யாருக்கும் இல்லை. உனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத விஷயம் உன்னை சுற்றி நடக்கிறது என்றால் அதிலிருந்து சற்றென்று நீ தெளிவினை பெற்றுவிட துணிந்து விட வேண்டும். உனக்கான தெளிவு உன்னிடத்தில் கிடைத்தால் மட்டும்தான் உன்னுடைய மகிழ்ச்சியையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ உணரத் தொடங்குவாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, கஷ்டங்கள் நம்மை சுற்றி சுற்றி வரும்பொழுதெல்லாம் அந்த கஷ்டத்திற்கு விடுதலை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய். அந்த துன்பத்திற்கு விடை கிடைக்குமா என்று நீ எதிர்பார்க்கின்றாய். ஒரு முறை கிடைத்துவிட்டால் போதுமே, நான் எல்லாவற்றையும் சமாளித்து விடுவேனே, ஏதாவது ஒரு வகையில் நமக்கு தீர்வு கிடைக்காதா என்று சொல்லி என் குழந்தை ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் எப்பொழுதும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் தருகின்றேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அம்மா உன்னோடு பேச வந்தவுடன் நீ என்ன நினைத்தாய்? நிச்சயமாக இன்று நம் வராகியானவள் நமக்கு எதையாவது நடத்தி கொடுப்பாள் என்று நீ நம்பினாய் அல்லவா? அம்மாவின் அன்பு நமக்கு கிடைக்கும் என்று நீ நிச்சயமாக மனந்தார உணர்ந்தாய் அல்லவா? உன்னுடைய இந்த உணர்வுகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன் கைகளில் மீட்டு கொடுக்கத்தான் போகின்றது. என் அன்பு குழந்தையே, எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை நீ வேண்டும் என்று என் முன்னால் கேட்டு நின்ற விஷயங்களை நான் இல்லை என்று மறுக்காமல்
உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எத்தனை எத்தனை பிரச்சனைகள் தான் என் குழந்தையும் சந்திப்பாய். யாராவது ஒருவர், அதிலும் அனுபவம் வாய்ந்த ஒருவர் மூலமாக ஒரு உதவி கிடைக்கும் பொழுது அந்த உதவியானது நிரந்தரமான உதவியாக இருக்கும் அல்லவா? ஒரு அனுபவம் உள்ளவர் சொல்கின்ற வார்த்தைகள் கொடுக்கும் அல்லவா? நாம் எந்த தவறை செய்தோம், இனி எந்த தவறை செய்யக்கூடாது என்பதனையெல்லாம் நிச்சயமாக உனக்கு உணர்த்தி காட்டும். பல அனுபவங்களை பெற்றவர்கள் வாழ்க்கையின் பக்குவத்தை என்னவென்று உணர்ந்தவர்கள் இனி எந்த நேரத்திலும் நீ எந்த ஒரு தவறையும் செய்ய விடக்கூடாது என்பதில் உன்னை பக்குவமாக வழி நடத்துவார்கள். அப்பேற்பட்ட ஒருவர், ஒரு வயதானவர் உனக்கு நாளை உதவி செய்கிறார் என்றால் அதை எக்காரணம் கொண்டும் என் குழந்தையை நீ தடுத்து நிறுத்திவிடக்கூடாது. அவரின் அன்பை நிறைவாக பெற்றுக்கொள். அவரின் அன்பை நிறைவாக பெற்றுக்கொள். உன்னுடைய மனதை தயார்படுத்தி வைத்துக்கொள். அவரின் அன்பு உனக்கு கிடைக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். யார் சொன்னாலும் யார் நிறுத்தினாலும் நீ பெற வேண்டியதை நிச்சயமாக பெற்றுத்தான் தீர்வாய். உன்னை யாரோ ஒருவரென்றே காயப்படுத்தினார்கள். அதை நினைத்து நினைத்து இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கி கொண்டிருக்கின்றாய். ஆனால் எப்பேற்பட்ட நன்மையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட தீமையாக இருந்தாலும் அதை நீ எப்பொழுதுமே ஒரு நல்ல மனப்போக்கில் பார்க்க தொடங்கு. அவர்கள் படுத்திய காயம்தானே உன்னை வாழ வைத்திருக்கின்றது. அவர்கள் கொடுத்த அந்த துன்பம்தானே இன்று உன்னை நல்ல நிலைக்கு நீ வர வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கின்றது. இதற்கு மேலும் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை கட்டாயமாக உனக்கு தெரிவித்திருக்கின்றது. இதையெல்லாம் உணர்ந்து நீ உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகளை முதலில் பெற்றுக்கொள்ள தயாராகி விட்டாய். ஆனால் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு என்ன என்பதனை நிச்சயமாக உணர்த்தி கொடு. முதலில் இவர் யார் என்று உனக்கு நான் சொல்லிவிடுகின்றேன். இவர் எதற்காக உனக்கு உதவியை செய்ய வேண்டும் என்பதையும் சொல்கின்றேன். அதிலும் இத்தனை காலமும் செய்யாமல் இன்று செய்ய வந்ததற்கு என்ன காரணம் என்பதையும் நான் உனக்கு நிச்சயமாக தெரிவித்து விடுகிறேன். எல்லா நன்மையிலும் நீ உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக பெற்று கொண்டாய். ஆனால் என்றுமே உன் வாழ்க்கை உனக்கு அற்புதத்தை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். எப்பொழுதும் நீ தொலைத்து விட்டது உனக்கு மீண்டும் உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்பதில் உன்னை விட இவர்கள் அதிகமான அக்கறை கொண்டவர்கள். அது மட்டுமா, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல ரகசியங்களை தெளிவாக உணர்ந்தவர்கள். எதனால் உனக்கு இதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சரியான காரணத்தோடு நின்று கொண்டிருப்பவர்கள். அப்பேற்பட்ட இவர்களை என் குழந்தை நிச்சயமாக யார் என்று தெரிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? இவர்கள் உனக்கு என்ன செய்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? என் அன்பு குழந்தையே, அவர்கள் யார்? நாளைய விடியலில் உன்னுடைய முன்னோர்கள் தான் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய போகின்றார்கள். இத்தனை காலமும் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள், இத்தனை காலமும் உன் வாழ்க்கை என்று நீ உணர்ந்து கொண்டிருந்த விஷயங்கள், இதுவெல்லாம் உனக்கு நிறைவாக கிடைக்கப் போகின்றது. இதுவெல்லாம் உன் வாழ்க்கையை மேலும் மேலும் அழகாக்கப் போகின்றது. நல்ல நேரம் வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணமும் உன்னை நெருங்கிவிட்டது என்பதனை நீ உணரப்போகின்ற சூழ்நிலை வந்துவிட்டது. எந்த காலகட்டத்திலும் என் குழந்தை எதை நினைத்து வருத்தப்படாத. எல்லா விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சி உன்னிடத்தில். அதில் உன் முன்னோர்கள், குறிப்பாக உன் இல்லத்தில் சமீபத்தில் இருந்து போன யாரேனும் ஒருவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவராக, சற்று வயதானவராக இருக்கும் பட்சத்தில் அவர்களால் அது உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். அவர்கள் உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்துவார்கள். எல்லாம் நல்லபடியாகவே நடந்துவிடும். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.